Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvneshwari. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வர்த் 4 டாட் டெஸ்ட். அது மட்டும் இல்லை, அது கூட சேர்த்து டிப்ளோபியானா என்ன, சப்ரஷன்னா என்ன, நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ், அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லி ஒரு சில இம்பார்ட்டண்ட் பைனாகுலர் விஷன் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எப்போயாச்சும் வர்த் 4 டாட் டெஸ்ட்னால் என்ன, இது யாருக்கு பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்திருக்கா? அது எல்லாத்தையுமே அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. First, Worth 4 dot test. It is a clinical assessment used to evaluate binocular vision, including detection of diplopia, suppression, and abnormal retinal correspondence, also called Worth 4 light test. இது நம்மளோட பைனாகுலர் விஷனில் டிப்ளோபியா, சப்ரெஷன், அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ் இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட். இது வர்த் 4 லைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா, பேஸ்ட் ஆன் அனக்ளைஃபிக் மெத்தட் utilizing two different colors, red and green, to present two different images to eyes and assess single stereoscopic image produced by visual cortex through fusion. அதாவது ஒரு கண்ணுக்கு ரெட் கலரையும் இன்னொரு கண்ணுக்கு க்ரீன் கலரையும் டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கண்ணோட பைனாகுலர் ஃபியூஷனை பிரேக் பண்ணுற மெத்தடு தான் அனக்ளைஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரேக் ஆனதுக்கப்புறமா பட் ஸ்டில் அந்த ரெண்டு இமேஜை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட், இண்டிகேஷன் அண்ட் ப்ரீ ரெக்விசைட்ஸ் ஆஃப் வர்த் 4 டாட் டெஸ்ட். அதாவது இண்டிகேஷன் அப்படின்னா எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் பண்ணணும், எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். அதில் 3 விஷயம் சொல்லியிருக்கோம்: டிப்ளோபியா, ஸ்ட்ரபிஸ்மஸ் அண்ட் சப்ரெஷன். நெக்ஸ்ட், ப்ரீ ரெக்விசைட்ஸ், அதாவது என்ன இருக்கணும், இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது தான் ப்ரீ ரெக்விசைட்ஸ். ஃபர்ஸ்ட், பெஸ்ட் கரெக்டட் விஷுவல் அக்யூட்டி. பெஸ்ட் கரெக்டட் விஷுவல் அக்யூட்டினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பேஷண்ட் ஒரு வேளை எமெட்ரோப் இல்லை, அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தாங்கன்னா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும். அப்புறம் வர்த் 4 டாட் டெஸ்ட் பாக்ஸ் இல்லைனா டார்ச் வேணும். அப்புறம் ரெட் க்ரீன் காகிள்ஸ் வேணும். ரெட் க்ரீன் காகிள்ஸ் நம்ம கையில் இல்லை, நம்மளோட கிளினிக்கல் செட்டப்பில் அது இல்லை, அவைலபிளாக இல்லைன்னா நம்மளோட ட்ரையல் பாக்ஸ்லேயே ரெட் அண்ட் க்ரீன் ஃபில்டர்ஸ் இருக்கும். பேஷண்ட்க்கு ட்ரையல் ஃப்ரேம் மாட்டிட்டு அதில் ரெட் ஃபில்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரைட் ஐ அண்ட் க்ரீன் ஃபில்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லெஃப்ட் ஐ ப்ளேஸ் பண்ணி நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட்டோட ப்ரொசீஜர், செட்டப் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் பற்றி நமக்கு தெரியணும். அதாவது நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணலை, ஒரு சில பைனாகுலர் விஷன் ரிலேட்டட் டெர்மினாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டோட ப்ரொசீஜர், செட்டப் இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம வர்த் 4 டாட் டெஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் தான் இது எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, டிவி பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களோட கண்ணு. இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கண்ணுக்கு டிவி மட்டும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் டிவியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கிற மித்த எல்லா விஷயமும் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதை கிராஸாக ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விஷுவல் டைரக்ஷன். நம்மளோட டார்கெட்லேருந்து ரெட்டினாவில் இருக்கிற ரெட்டினல் எலிமெண்ட் வரைக்கும் இருக்கிற ஒரு லைன் தான் விஷுவல் டைரக்ஷன். அதுக்கு முன்னாடி ரெட்டினல் எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரெட்டினல் எலிமெண்ட் அப்படின்னா செல்ஸ் ஆர் ரீஜியன் ஆஃப் ரெட்டினா ஸ்டிமுலேட்டட் பை ஸ்பெசிஃபிக் டார்கெட். ஒரு டார்கெட்னால நம்மளோட ரெட்டினால ஸ்டிமுலேட் ஆகப்படுற செல்லையோ இல்லை அந்த ரீஜியனையோ தான் ரெட்டினல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அகெயின் கெட்டிங் பேக் டு திஸ் இமேஜ். இங்கே டிவி இருக்கு, இது நம்மளோட கண் டிவியை ஃபோக்கஸ் பண்ணும்போது டிவியோட ஃபோக்கஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரம் டிவி டு டைரக்ட்லி டு ஆர் ஃபோவியா இப்படி கனெக்ட் ஆகும். சரிங்களா, டிவியிலேருந்து டு ஃபோவியா கனெக்ட் ஆகும். இப்போ அதை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாவது ஒரு டேபிள் இருக்குது, இந்த இடத்துல விண்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் டிவியை பார்க்குறீங்கன்றனால டிவி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். சுற்றி இருக்கிற இந்த விஷயம் எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே நம்மளோட கண்ணில் தெரியும். இது ஃபோவியாவில் விழுகுது அப்படின்னாக்க இங்கே இருக்கிற விண்டோ அட் சம் பாயிண்ட் நெக்ஸ்ட் டு ஃபோவியா விழும். இங்கே இருக்கிற டேபிள் அட் சம் பாயிண்ட் திஸ் சைட் ஆஃப் ஃபோவியா இந்த மாதிரி ஃபால் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ விஷுவல் டைரக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த டிவியோட விஷுவல் டைரக்ஷன் அப்படின்னா ஃப்ரம் டிவி
to fovea, from target to the point in retina to retinal element. Retinal element na enna? The point which has been stimulated by the target. அதுதான் வந்து retinal element. இந்த TV ஓட retinal element வந்து fovea. இந்த window ஓட retinal element somewhere next to fovea, and இந்த table ஓட retinal element somewhere another side of fovea. இந்த கான்செப்ட் புரிஞ்சா? இப்போ இந்த டிவியில இருந்து, அதாவது டார்கெட்ல இருந்து நம்மளோட ரெட்டினல் எலிமெண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த லைன் தான் விஷுவல் டைரக்ஷன். ஓகே, இது புரிஞ்சா? விஷுவல் டைரக்ஷன்னா இதுதான், ஃப்ரம் டார்கெட் டு ரெட்டினல் எலிமெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து டிவியை ஃபிக்ஸேட் பண்ணும்போது நமக்கு டிவி மட்டும்தான் தெரியும்னு இல்லை, அதை சுற்றி இருக்கிற விஷயமும் நமக்கு தெரியும். என்ன மெயின் ஃபோக்கஸ் நமக்கு டிவியாக இருந்தாலும் அதை சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும்னு சொன்னேன்ல. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் நம்மளோட ரெட்டினால் ஒரு பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு எந்த ரீஜன் வரைக்கும் தெரியுதோ அந்த ஒரு ஹோல் விஷுவல் ஃபீல்ட், நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த ஒரு செட் ஆஃப் திங்கை தான் ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு க்ரியேட் ஆகிற ஒரு ரீஜன் ஆஃப் visual field that stimulates our retina is called horopter. Horopter na idudha, horopter oda meaning therinjikonga. I forgot to mention about that, so I told you here. So the next topic is corresponding points. Corresponding points abdina retinal elements of both eye that dictate common visual direction under binocular condition. Visual direction அப்படிங்கறத நம்ம மோனோகுலரா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த டிவில இருந்து இந்த கண்ணுக்கு ஸ்டிமுலேட் ஆகிற இந்த ஒரு லைனை தான் வந்து விஷுவல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து யூனியோகுலராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு கண்ணோடது மட்டும். பட் நம்ம ஒரு கண்ணிலேயே பார்ப்போம் இல்லை, 2 கண்ணில் தான் பார்ப்போம். இதோட அனதர் பேர் ஆஃப் ஐ இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 கண்ணிலையும் இந்த டிவினால ஸ்டிமுலேட் ஆகப்படுற எலிமெண்ட்ஸ், இப்போ இந்த கண்ணில் ஃபோவியானா அந்த கண்ணில் எந்த எலிமெண்ட் ஸ்டிமுலேட் ஆகுதோ அந்த பேரை தான் வந்து நம்ம கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் pair of retinal elements that dictate common visual direction under binocular condition. 2 கண்ணில் பார்க்கும்போது ஒரு டார்கெட்னால ஸ்டிமுலேட் ஆகப்படுற 2 ரெட்டினல் எலிமெண்ட்ஸை தான் வந்து கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ். கேஸ் 1, நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ். நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ்னால் என்ன அப்படின்னாக்க, இப்போ இந்த ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிள் இருக்குது, இந்த ஆப்பிளை நம்ம பார்க்குறோம். இது வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து ஃபோவியாவுக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஏனும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம் பாயிண்ட்ஸை. இப்போ இந்த ஆப்பிள் வந்து நம்ம பைனாகுலராக பார்க்கும்போது 2 கண்லேயுமே இந்த ஆப்பிளோட விஷுவல் டார்கெட் ஃபோவியாவில் போய் ரீச் ஆச்சு அப்படின்னாக்க இட் இஸ் நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ். அதாவது 2 கண்லேயுமே ஒரு டார்கெட் வந்து சேம் ரெட்டினல் எலிமெண்ட்ஸ், சிமிலர் ரெட்டினல் எலிமெண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுச்சு அப்படின்னாக்க இட் இஸ் நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ். ஆப்பிள் நம்ம ஃபிக்ஸேட் பண்ணும்போது அதோட டார்கெட் வந்து 2 இடத்துலையும் ஃபோவியாவில் ஃபோக்கஸ் ஆகுது. ஃப்ரம் டார்கெட் டு ஃபோவியா தான் 2 கண்லேயுமே விஷுவல் டைரக்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னாக்க இட் இஸ் நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த ஆப்பிள் பக்கத்தில் ஒரு மேங்கோவும் இருக்குது. அந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா 2 கண்லேயுமே அட் ரெட்டினல் எலிமெண்ட் ஆஃப் பியில் தான் வந்து ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னா இதுவும் நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ். நெக்ஸ்ட், அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ், ARC. அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஐ வந்து ஸ்குவிண்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்குவிண்ட்னா என்னன்னு தெரியும்ல, ஒரு கண் வந்து பார்க்க நேராக இருக்கும், இன்னொரு கண் வந்து ஏதாச்சும் ஒரு டீவியேஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈசோ டீவியேஷன் டுவர்ட்ஸ் நேசல் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கண்டிஷன் தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பியர் ஆகிற ஒரு ஐ. ஓகே, இப்போது இந்த கண்ணில் என்ன நடக்கும்? நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ் இந்த கண்ணில் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா திஸ் ஐ ஹாஸ் பின் டில்டட் லைட்லி டுவர்ட்ஸ் நேசல் சைட். அப்போ டில்ட்டாக இருக்கும்போது இங்கே இருக்க வேண்டிய ஃபோவியா, இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஃபோவியா ஹாஸ் பின் ஷிஃப்டட் ஹியர். ஆனால் அதனால என்ன ஆகும் அப்படின்னா நேசலாக இருக்க வேண்டிய A பாயிண்ட் வந்து ஷிஃப்டட் டு தி பொசிஷன் ஆஃப் ஃபோவியா. இதுதான் நடந்திருக்கு. ஸ்குவிண்ட்டில் ஜென்ரலி இதுதான் நடக்கும். எப்போதுமே ஈசோ டிவியேஷன் கிடையாது. டிவியேஷன் பொறுத்து எந்த பாயிண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்றது மாறும். யூ கேன் கால்குலேட் ஆஸ் பெர் தி சைட் ஆஃப் டிவியேஷன். நம்ம அதை கால்குலேட் பண்ணிக்கலாம், நமக்கு போக போக புரியும். ஸோ நம்மளோட ஐ, அனதர் ஐ வந்து ஈசோ டிவியேஷன் இருக்குது. ஃபோவியா லைட்டாக வந்து நேசலாக ஷிஃப்ட் ஆகிடும், ஐ மீன் டெம்போரலாக ஷிஃப்ட் ஆகிடும் இன் கேஸ் ஆஃப் ஈசோ டிவியேஷன். இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது, சேம் ஆப்பிள், அது நார்மல் கண்டிஷன். இது வந்து இன் கேஸ் ஆஃப் ஸ்குவிண்ட், தட் இஸ் ஈசோ டிவியேஷன்.
இதில் வந்து அதே சேம் ஆப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், சேம் மேங்கோவும் அது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்பிள் நார்மலாக அன்டிவியேட்டடாக இருக்க கண்ணில் ஃபோவியாவில் ஃபோக்கஸ் ஆகும். ஆனால் டீவியேட்டட் ஐயில் ஃபோவியா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ பாயிண்ட் ஏ இருக்குது. அப்போ அது போய் ஃபோக்கஸ் ஆகிற இடம் பாயிண்ட் ஏல இருக்கும். இந்த இடத்துல விஷுவல் டைரக்ஷன் சிமிலராக இருக்கா? கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரம் டார்கெட் டு ஃபோவியா இருக்குது, ஆனால் இங்கே ஃப்ரம் டார்கெட் டு பாயிண்ட் ஏ விஷுவல் டைரக்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ்னால் என்ன அப்படின்னாக்க when there is dissimilar retinal elements have been stimulated under binocular condition by a same target, by a single target, it is abnormal retinal correspondence. இதுக்கு பக்கத்தில் ஒரு மேங்கோ இருக்குல்ல, இந்த மேங்கோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கண்ணில் பி பாயிண்டில், அதாவது நார்மல் லைனில் பி பாயிண்டில் ஃபிக்ஸேட் ஆகும், அப்நார்மல் லைனில் ஃபோவியாவில் ஃபிக்ஸேட் ஆகும். ஓகே, இதுதான் நடக்குது. இதனால் நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று டிப்ளோபியா, இன்னொன்று கன்ஃபியூஷன். இந்த டிப்ளோபியாவுக்கும் கன்ஃபியூஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டிப்ளோபியா அப்படின்னா டபுள் இமேஜ். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் ஃபெமிலியரான டேர்ம் தான். டிப்ளோபியானா டபுள் இமேஜ். என்ன நடக்கும் அப்படின்னா இதே சிங்கிள் இமேஜ் வந்து ஒரு கண்ணில் ஃபோவியாலையும் இன்னொரு கண்ணில் இன்னொரு பாயிண்ட்லையும் ஃபோக்கஸ் ஆகுதுன்றனால நமக்கு சிங்கிள் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா சிமிலர் பாயிண்ட்ஸில் ஃபோக்கஸ் ஆகலை, ஸோ சிங்கிள் இமேஜ் ஃபார்ம் ஆகாது. அதுதான் டிப்ளோபியா. கன்ஃபியூஷன்னா என்ன? இது வந்து வாட் ஹேப்பன்ஸ் பிஃபோர் அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ் அக்கர்ஸ். நம்மளோட கண்ணு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ் அக்கர்ஸ், தீஸ் டூ ஹேப்பன்ஸ். டிப்ளோபியா அண்ட் கன்ஃபியூஷன் ஹேப்பன்ஸ். ஓகே, கன்ஃபியூஷன் அப்படின்னாக்க ஒரே ரெட்டினல் எலிமெண்ட்ல ரெண்டு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதாவது நார்மல் ஐயோட ரெட்டினல் எலிமெண்ட்ல ஆப்பிளும், அப்நார்மல் ஐயோட ரெட்டினல் எலிமெண்ட் அதாவது ஃபோவியாவில் மேங்கோவும் இருக்கு. ஸோ ஒரே ரெட்டினல் எலிமெண்ட்ல டூ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு அப்படின்னா அது கன்ஃபியூஷன். இது ரெண்டும் நடக்கிறதுனால விஷன் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்மளோட கண்ணே அடாப்டிவாக ஒரு மெத்தட் சூஸ் பண்ணும். ஒன்று சப்ரெஷன், இன்னொன்று ஏஆர்சி. ஏஆர்சி நம்ம பார்த்துட்டோம். இந்த அப்நார்மல் லைக் இந்த டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸே வந்து கரஸ்பாண்டிங் ரெட்டினல் எலிமெண்ட்ஸாக நம்ம ஐயே எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபியூஸ்டாக ஒரு சிங்கிள் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ். இந்த டிப்ளோபியா நடக்காமல், கன்ஃபியூஷன் நடக்காமல், அது ரெண்டுத்தையுமே ஒன்று கலந்து ஒரு சிங்கிள் இமேஜாக ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ சப்ரெஷன் அப்படின்னா ஆக்டிவ் கார்டிகல் இன்ஹிபிஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் அன் ஐ. இது எதனால் நடக்குது அப்படின்னா மொத்தம் ரெண்டு கண்டிஷன்ஸில். ஒன்று புவர் இமேஜ், another thing is squint. புவர் இமேஜ் அதாவது ரெண்டு கண் இருக்குது, ஒரு கண் நார்மலாக இருக்குது, இன்னொரு கண்ணில் ஹை பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. which has been uncorrected, which has been left uncorrected அப்படின்னாக்க ஹை பவர் இருக்கிற கண்ணில் என்ன ஆகும்? ரொம்ப புவராக ஒரு பிளரி இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆனால் நார்மல் ஐயில் ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டைமில் நம்மளோட பிரெயின் அதாவது விஷுவல் கார்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் ஐயோட இமேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பிளர்ட் இமேஜை டோட்டலி இன்ஹிபிட் பண்ணிடும். அதாவது பிரெயின் அதை வந்து ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் ஆக்டிவ் கார்டிகல் இன்ஹிபிஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் அன் ஐ தான் வந்து சப்ரெஷன். அனதர் காஸ் வந்து ஸ்குவிண்ட். ஒருவேளை மிஸ்அலைன்ட் ஐஸ் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் மிஸ்அலைன்ட் ஐஸ் இருக்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் அப்படின்னு. என்னென்ன? ஒன்று கன்ஃபியூஷன், இன்னொன்று டிப்ளோபியா. இந்த ரெண்டு விஷயத்தை அவாய்ட் பண்ண நம்மளோட கண்ணு ரெண்டு மெத்தடை சூஸ் பண்ணும். ஒன்று ஏஆர்சி, நான் அதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொன்று தான் சப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக, லைக் பிரெயின் வில்லிங்காகவே ஸ்குவிண்டட் ஐலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இமேஜை இன்ஹிபிட் பண்ணிவிட்டு நார்மல் ஐ அலைன்ட் ஐயில் இருக்க இமேஜை மட்டும் பிரெயின் எடுத்துக்கும். இது வந்து இன்னொரு காஸ் ஆஃப் சப்ரெஷன். ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ், சப்ரெஷன் இஸ் ஆக்டிவ் கார்டிகல் இன்ஹிபிஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் an eye. It occurs due to two reasons.
either poor image quality due to uncorrected high refractive error, even cataract கூட இருக்கலாம், or due to misaligned eyes, that is squint. இந்த மாதிரி for some reason poor image create ஆகிற ஐயோட இமேஜ் அப்படியே பிரெயின் இன்ஹிபிட் பண்ணிட்டு நார்மல் ஐயோட இமேஜ் மட்டும் எடுத்துக்கும், தட் இஸ் சப்ரெஷன். இப்போ வந்து நமக்கு டிப்ளோபியானா என்ன, சப்ரெஷன்னா என்ன, அப்நார்மல் ரெட்டினல் கரஸ்பாண்டன்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரபிஸ்மஸ்னால் என்ன, இது எல்லாத்த பற்றியும் ஒரு ஐடியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட டெஸ்ட்டோட செட்டப் அண்ட் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். Step 1, make sure the patient wear correction required to see the target. Ask patient to sit comfortable and explain the procedure. First 2 விஷயம் நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும். என்ன அப்படின்னா, பேஷண்ட் வந்து அவங்களோட கரெக்ஷன், அதாவது அவங்களோட ப்ரெஸ்கிரைப் கிளாஸஸ் போட்டிருக்கணும், டார்கெட் பார்க்குறதுக்கு தேவைப்படுற கிளாஸஸ். அதாவது நியரில் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நியர் விஷன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கான கரெக்ஷன் போட்டிருக்கணும். அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் எரர் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான கரெக்ஷன் போட்டிருக்கணும். பேஷண்ட்டை கம்ஃபர்டபுளாக உட்கார சொல்லுங்கள். நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறோம், பேஷண்ட்க்கு எதுக்காக இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் வந்து இந்த டெஸ்ட்டுன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பேஷண்ட் ஷுட் நோ வாட் வி ஆர் அபவுட் டு டூ. பேஷண்ட் ஒரு கன்ஃபியூஷனில் வச்சுருந்தோம் அப்படின்னா யூஸ்வலி தே won't கான்சன்ட்ரேட். அது வந்து நமக்கு தான் வந்து ரிசல்ட்டை வந்து லைக் we won't get accurate result if patient is not cooperative or patient is not having complete concentration on the test. It is a very important thing to convey to the patient what we are about to do. அதை சொல்கிறது எப்போதுமே நல்லது. இது இந்த டெஸ்ட்டுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Getting back to the topic, place Armstrong glass, that is red green goggles, in front of patient eye and turn on the instrument. Make sure red light in front of right and green in front of left. If the test is done for near, then the distance between target and patient should be 33 cm, and if it is for distance, the distance between target and patient should be 6 meter. இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் கிளாஸஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ரெட் க்ரீன் கோகல்ஸை தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பேஷண்ட்க்கு மாட்டி விட்டுட்டு, இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரெட் க்ரீன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு Worth4 லைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டர்ன் ஆன் பண்ணணும். முக்கியமானது டிஸ்டன்ஸ். இப்போது நமக்கு வந்து நியர்க்காக டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 33 சென்டிமீட்டரில் வந்து டார்கெட் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதாவது ஹேண்ட் ஹெல்ட் டார்ச் இருக்கும், Worth4 லைட் டார்ச், ஆல்ரெடி இமேஜில் பார்த்துருப்பீங்க. அந்த டார்ச்சை ஹேண்ட் ஹெல்டாக ஒரு 33 சென்டிமீட்டர்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா 6 மீட்டரில் வந்து Worth4 லைட் டெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சார்ட்டை ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுடணும். இப்போது என்ன செட்டப், என்ன ப்ரொசீஜர், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து பேஷண்ட்கிட்ட நம்ம என்னென்ன கொஷின்ஸ் கேட்க போகிறோம், எப்படி இந்த டெஸ்ட்டு ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கவர் பேஷண்ட்ஸ் லெஃப்ட் ஐ அண்ட் ஆஸ்க் ஹவு மெனி லைட்ஸ் தே see, then do the same for right, later go binocular. Then ask if all the lights are even in a line or one placed higher above than other. Next, ask if all the lights are seen at a time or do they alternate in between. அதாவது பேஷண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்களோட லெஃப்ட் ஐ அப்லோட் பண்ணிவிட்டு ரைட் ஐ மூலியமாக உங்களுக்கு எத்தனை லைட்ஸ் தெரியுது, என்ன கலரில் தெரியுது அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஐயில் கேட்போம், எத்தனை கலர்ஸ் தெரியுது, எத்தனை லைட்ஸ் தெரியுது அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் 2 கண்ணையும், அதாவது அப்லோட் பண்ணதை எடுத்துகிட்டு 2 கண்ணையும் பார்க்க சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு எத்தனை லைட்ஸ் தெரியுது, எப்படி தெரியுது அப்படின்றதெல்லாம் கேட்போம், என்ன கலரில் தெரியுது அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் இந்த எல்லா லைட்ஸுமே ஒரே ஈவனாக ஒரு லைனில் இருக்கா, இல்லை ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு இருக்கா அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் இந்த எல்லா லைட்டுமே உங்களுக்கு ஒரே நேரத்திலே தெரியுதா, இல்லை ஆல்டர்னேட்டாக தெரியுதா அப்படின்னு கேட்போம். இன்டர்பிரிட்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நார்மலி ஒரு Worth4 டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 2 green lights, 1 red light and 1 white light, இப்படி தான் அந்த சார்ட் அரேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் டார்ச்சில் செக் பண்ணாலும் அப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ரெட் லைட் மேலே ப்ளேஸ் ஆகிருக்கும், 2 greens in between and white light at last கீழே ப்ளேஸ் ஆகிருக்கும். நவ் இன்டர்பிரிட்டேஷன்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு டெஸ்ட் பேஷண்ட் சொன்னதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணுறது பேர் தான் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ பேஷண்ட்டை நம்ம கேட்டிருப்போம்ல, எத்தனை லைட்ஸ் தெரியுது, என்னென்ன கலர்ஸில் இருக்குது, அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம கேட்குறோம்ல. அப்போ பேஷண்ட் ஒரு வேளை நம்மக்கிட்ட கன்வே பண்ணும்போது எனக்கு 2 க்ரீன் லைட்ஸ், ஒரு ரெட் லைட், அப்புறம் ஒரு ஒயிட் இல்லை ஆரஞ்சு கலர் லைட் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் லைட் மேலே இருக்குது, க்ரீன் வந்து நடுவில் இருக்குது, கீழே வந்து ஒயிட் ஒரு ஆரஞ்ச் லைட் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு ஒரே நேரத்தில் தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னா தி பேஷண்ட் ஹேவ் நார்மல் பைனாக்குலர் விஷன். நார்மல் பைனாக்குலர் விஷன்னா எப்படி இருக்கணும், 2 green lights, 1 red light, 1 white or orange light. Red should be at the top, green in the middle,
and white at last. All 4 of the light should be seen at a time. இது வந்து நார்மல் பைனாக்குலர் விஷன். இஃப் இன்கேஸ் பேஷண்ட் வந்து எனக்கு 3 க்ரீன் டாட்ஸ் மட்டும்தான் தெரியுது, 2 க்ரீன் டாட் மேலே ஒரு க்ரீன் டாட் கீழே தெரியுது, வேறு எந்த கலரும் தெரியல, வேறு எந்த லைட்டும் தெரியலன்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ரைட் ஐ சப்ரெஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன், சப்ரெஷன்னா என்ன, பெட்டர் ஐயோட விஷன் மட்டும்தான் நம்மளோட கண்ணுக்கு போகும் அப்படின்னு சொன்னேன். புவர் ஐயோட விஷன் பிரெயினே வந்து ஆக்டிவ்லி இன்ஹிபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போனா பேஷண்ட்க்கு வந்து க்ரீன் லைட் தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. க்ரீன் ஃபில்டர் எந்த கண்ணில் இருக்குது, நம்மளோட லெஃப்ட் ஐயில் ப்ளேஸ் ஆகிருக்கு. லெஃப்ட் ஐயோட விஷன் தெரியுது, ரைட் ஐயோட விஷன் தெரியலன்னா அதுக்கு பேர் என்ன, இட் இஸ் ரைட் ஐ சப்ரெஷன். இஃப் இட் இஸ் செட் தட் எனக்கு 2 ரெட் டாட்ஸ் மட்டும்தான் தெரியுது, ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்னு தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னா ரெட் ஃபில்டர் எந்த கண்ணில் இருக்குது, நம்மளோட ரைட் ஐயில் இருக்குது. நம்மளோட லெஃப்ட் ஐயில் க்ரீன் ஃபில்டர் இருக்குது. பேஷண்ட் க்ரீன் இமேஜ் எதுவுமே பர்சீவ் பண்ணல, வெறும் ரெட் மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த ஐ சப்ரெஸ் ஆகிருக்கு, இட்ஸ் அப்வியஸ் தட் இட் இஸ் லெஃப்ட் ஐ. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் லெஃப்ட் ஐ சப்ரெஷன். ஒருவேளை பேஷண்ட் வந்து எனக்கு 2 ரெட் லைட் தெரியுது, 3 க்ரீன் லைட் தெரியுது, எல்லாமே ஒரு நேரத்தில் தான் தெரியுது, மாற்றிலாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷண்ட் ஹேவ் டிப்ளோபியா, டபுள் இமேஜ். இந்த டைம் வந்து பேஷண்ட் கிட்ட நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்போம். உங்களுக்கு ரெட்டு எந்த பக்கம் தெரியுது, க்ரீன் எந்த பக்கம் தெரியுது அப்படின்னு கேட்போம். பேஷண்ட் வந்து ரெட்டு ரைட் சைடில் தெரியுது, லெஃப்ட் சைடில் க்ரீன் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தி பேஷண்ட் ஹேவ் அன்க்ராஸ்டு டிப்ளோபியா. அன்க்ராஸ்டு டிப்ளோபியா என்ன கண்டிஷனில் நடக்கும் அப்படின்னா எக்ஸோட்ரோபியாவில் நடக்கும். எக்ஸோடிவியேஷனில் அன்க்ராஸ்டு டிப்ளோபியா இருக்கும். இல்லை பேஷண்ட் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் ரெட்டு தெரியுது, ரைட் சைடில் க்ரீன் தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கிராஸ்டு டிப்ளோபியா. இது எப்போ இருக்கும் அப்படின்னா ஈசோட்ரோபியா டைமில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வேளை பேஷண்ட் வந்து எனக்கு 5 லைட் தெரியுது, 5மே ஒரே நேரத்தில் தான் தெரியுது, ஆனால் ஒரு கலர் மேலே ஒரு கலர் கீழே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பேஷண்ட்க்கு இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் டீவியேஷன் இல்லாமல் வெர்டிக்கல் டீவியேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பேஷண்ட்க்கு வந்து ஹைப்பர்ட்ரோபியா ஒரு ஹைப்போட்ரோபியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பேஷண்ட் கிட்ட கேட்போம், உங்களுக்கு ரெட்டு மேலே தெரியுதா இல்லை க்ரீன் மேலே தெரியுதா அப்படின்னு கேட்போம். ஒரு வேளை பேஷண்ட்க்கு ரெட்டு மேலே தெரிஞ்சால் லெஃப்ட் ஹைப்பர்ட்ரோபியா, லெஃப்ட் ஐ மேலே இருக்குதுன்னு அர்த்தம். இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கலர் மேலே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஐ தான் அப்வர்டில் டீவியேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தி வீடியோ அபவுட் worth4.test ends here. சொன்ன வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சூஸிங் ஆப்டோமெட்ரி டெஸ்க்.